இப்போ நம்ம பார்க்க போகிறது சக பயிற்சி, பியூர் டியூட்டரிங். பலரும் சக குழுவோடு இருக்கும்போது தான் ஒரு ஃபீலாக ஃப்ரீ பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஆற்றல் மாறுபட்டு தன்மை ஒரு குறைவாக இருப்பதால் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கிடையே உள்ள வேறுபாடு குறைவாக வெளிப்படுகிறது. ஏன்னா ஒரு சக பயிற்சியில் இருக்கும்போது ஒரு மாணவனை இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்க முடியாதுல, அதை தான் சொல்லியிருக்காங்க. சக பயிற்சி, சக அப்படின்னா ஒரே வயதுன்னு அர்த்தம். அது சகாக்கள் பலரை குறிக்கும். இந்த வார்த்தையை முதல்ல சொன்னவர் யாருன்னா கெனீத் புரூக்லின். ஓகேவா, கெனீத் புரூக்லின், அதை நோட் பண்ணிங்க இந்த வார்த்தையை. இவரால் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது இவர் 1970 கல்லூரி பேராசிரியராக இருந்தார். அவர் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி, எழுதுதல், ஆலோசனை ஆசிரியர்கள் வழங்கப்பட்டதை விட வெற்றிகரமாக இருப்பதை அவர் கவனித்தார். அதாவது சக பயிற்சியை கொடுக்கும்போது தான் நல்லா பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்ல வராரு. இந்த ஆசிரியர் மேற்பார்வையின் கீழ் பள்ளிக்கு வெளியே ஒரு பொதுவான இடத்தில் பயிற்றுவிக்க ஒரு உயர் செயல்திறன் கொண்ட மாணவர்களை பயன்படுத்துகிறார். பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களும் ஒத்ததாக பயன்படுத்தப்படும். ஏனெனில் ஆசிரியர் பங்கு மாணவர்களுடன் ஆதரவான மற்றும் ஊக்கமளிக்கும் உறவை பேணுவது அடங்குகிறது. புரியுது அப்படின்னா மீனிங்? பியர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கெனீத் புரூக்லின் சொன்னார், சக வயசு உள்ள மாணவர்கள் ஈஸியாக அவங்களோட அட்ராக்ட் ஆகி புரிஞ்சுப்பாங்க ஆசிரியரை விட அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சக வழிகாட்டல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தனிப்பட்ட சிறந்ததாக இருக்குது. அப்போ பொதுவாக மூத்த மாணவர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் இதில் பயன்படுத்தலாம். மேலும் வசதியான சூழலில் நடைபெறலாம். ஒருவருக்கொருவர் ஒரு வடிவங்களையோ அவர்கள் என்ன எடுத்துக்கொண்டார்களோ அதை வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒரு தனிப்பட்ட பயனாக தான் இருந்தது அப்படின்னு கெனீத் புரூக்லின் சொல்லிட்டார். அப்புறம் குட் லார்ட் மற்றும் ஹர்ஸ்ட், குட் லார்ட் அண்டு ஹர்ஸ்ட் 1989 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு கல்லூரி கல்வி நிலையங்களில் அதில் ஒருத்தர் டாப்பிங் 3 பேர் இருக்காங்க. குட் லார்ட், ஹர்ஸ்ட், டாப்பிங் 3 பேரும் பயிற்சிக்கான பல வடிவங்களை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கல்விசார் சக பயிற்சி அப்படிங்கிறது பல வடிவங்களை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர். பெரிய பல்கலைக்கழகங்களில் பொதுவான வகை கற்பித்தல், பெரும்பாலும் பட்டதாரிகள், இளங்கலை, முதுகலை, நவீனங்கலை, எல்லா டிகிரி சர்டிஃபிகேட்டை அனைத்து வழங்குவது உள்ளடக்குகிறது. அப்போ ஒழுங்குநிலை நாட்டும் திட்டங்களில் பிற மாணவர்களை விட முன்னாள் மாணவர்களால் ஒருவருக்கொருவர் பயிற்சி பெறுவது அல்லது சமீபத்திய காலங்களில் பாடப்பொருள் திறமையை வெற்றிகரமாக வெளிப்படுத்தியும் உள்ளனர். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவு சக பயிற்சி பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. 3 பேரை பார்த்துக்குங்க, அந்த 3 பேரை பார்த்துங்க. சரி, நம்ம எல்லாமே கொண்டு வந்தால் ஒரு இலக்கு நோக்கு கொண்டு வந்துடுவோம். இதோடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, சக பயிற்சி அமர்வுகளை நடத்துவதற்கான நல்ல சூழலுடைய அடையாளம் காண வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு மாணவனுடைய நல்லுறவை உருவாக்க தேவையான கூறுகளையும் அடையாளம் காண வேண்டும். சக ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பாத்திரத்தின் முக்கிய கூறுகளையும் அடையாளம் காணணும். எந்த ஒரு சக பயிற்சி சூழலையும் ஒரு ஆசிரியர் பயன்படுத்த வேண்டிய அடிப்படை கேட்கும் திறனை புரிந்து கொண்டு செய்து காட்டுதல். எந்த ஒரு சக பயிற்சி சூழலும் ஒரு ஆசிரியர் பயன்படுத்த வேண்டிய அடிப்படை கேள்வி திறனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு பயிற்சி சூழலில் ஆசிரியர் பயன்படுத்த வேண்டிய நுட்பங்களையும் புரிந்துக்கணும். அப்போ ஆசிரியருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. என்ன இருக்குன்னா, அவர் தான் ஒரு கேட்கும் திறனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் பயன்படுத்த வேண்டிய அடிப்படை கேட்கும் திறன் என்ன, கூறுகள் என்ன, ஒரு திறன்களை பயன்படுத்தக்கூடியது என்ன, நுட்பங்களை பயன்படுத்தக்கூடியது என்னன்றும். ஏன்னா ஏபிசி கேட்டகரியில் ஒரு மாணவன் இருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹை ஸ்பீடு, லோ, கொஞ்சம் மிடில் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் மாணவர்களுடைய கேட்கு திறனையும் அதுக்கு தகுந்தாப்பில் பியர் குரூப்ஸையும் நம்ம பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஹை ஸ்பீடுக்கு லோ ஸ்பீடுக்கு வரலாம். பட் இருந்தாலும் ஹை ஸ்பீடுக்கு என்ன நம்ம இவனை வேறு திறன் மிக்கவனாக கொண்டு போயிடலாம் இல்லையா? அதுக்கு தான் நிகழ்நிலை பயிற்சி, அதாவது ஆன்லைன் டியூட்டரிங் அப்படின்னா என்னென்னா, ஆசிரியர்களுடைய மாணவர்கள் கற்பிக்கும் நேரம் இடத்தால் பிரிக்கப்படும் சூழல், அவங்க மெய்நிகர் நிலை அல்லது வலைப்பின்னல் சூழல், இது எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டு. அப்போ அவங்க வேறுபாடுகள் ஒரு நிகழ்நிலை உள்ளடக்க இருந்தாலும் பரவலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பயிற்சி ஆன்லைன் அப்படி தான். அது தனிநபர் கற்றலுடைய நிகழ்நிலை பயிற்சியும் பிரதிபலிக்கிறது. ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பான், சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்லைனில் கவனிப்பான்,
ஒருத்தன் கவனிக்கவே மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே கவனிக்கிற ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். பட் அவன் இப்போ அதை கிளாஸ் தேவைப்படும் போது அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கல்வியில் பயன்படுத்தக்கூடிய மெய்நிகர் சூழல்கள் வந்து ஒரு மூடல், அது சகை, வெப் சிடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஆன்லைனில் உள்ள ஒரு ஈவெண்ட்டு தான். அந்த மூடல் கரும்பலகை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறது, நிகழ்நிலை பரீட்சையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வழியாக நேரடி வழியாக ஒரு சேவைகள் வழங்கக்கூடிய எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். பயிற்சியாளர் ஒரே நேரத்தில் உள் நுழைந்து ஒரு ஆசிரியரிடம் கற்பித்தலை பெறும் கற்பவரினுடைய குழுவின் வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து குரூப்பு, அதில் பெரிய குரூப்பாக மாற்றிக்கலாம். மீன்மிதமானது, சுய பிரதிபலிப்பு, அறிவு அப்படின்னா ஆன்லைன் சேட்டிங் மாதிரி ஆன்லைன் ரூம் புக் பண்ணி அந்த கிளாஸஸில் நம்ம சக கற்றலை மேம்படுத்துறதுக்கான ஈவெண்ட்டும் இருக்குது. இது வந்து கூட்டுறவு கற்றல் தான் சக கற்றல் அப்படிங்கிறது. வகுப்பறைகள் பியர் டியூட்டரிங் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னா திங்க் பேர் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, திங்க் பேர் ஷேர், சிந்தனை இணை பகிர். திங்க்னா சிந்திக்கிறது, அதோட இணை, ஓகேவா, பேர், திங்க் பண்ணி ஒரு பேரோட ஷேர் பண்ணிக்கிறோம். கேள்வி அல்லது சிக்கல் முன்மொழியப்பட்டது ஒவ்வொரு குழுவிலும் உள்ள மாணவர்களுக்கு அதை கொடுக்கணும். அதாவது 4-5 குரூப்பாக பிரிக்கிறோம்னா அவங்க அதை திங்க் பண்ணி கொஞ்சம் யோசிப்பாங்க. கூட்டாளிகளுடைய நுண்ணறிவையும் சோதிக்கிற மாதிரி இருக்கும். சிந்தனை இணை பகிர் அப்படிங்கிற கேள்வி அல்லது சிக்கலை பற்றிய ஒரு கூட்டாளிகளிடம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடும். சொடுக்குகளை பயன்படுத்தி சக கற்பித்தல், நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்ட சக கற்பித்தல் ஒரு மாதிரி மற்றும் குழுவுடைய வேலைகளை உள்ளடக்கியது. இது வந்து சிக்கலான தங்கள் பதில்களை சமர்ப்பிக்கலாம். வினானா நம்ம சொடுக்கு போடுறோம் இல்லையா, சொடுக்குனா என்னென்னா பெல் ரிங் பண்ணுறது, குழு வந்து பதிலளிக்கும் அப்படி சொல்கிறது. பரஸ்பர சக பயிற்சி, ஒரு மாணவர் ஒரு இதில் இணைஞ்சிருப்பாங்க, நேரம் ஒதுக்கணும். ஆசிரியர் 2 குழுக்களாக இருக்கும்போது இவை 2 வழிகளில் எந்த மாதிரியே பயனடைகிறார்கள். ஒரு பாடப்பொருள் குறித்த தங்கள் சொந்த புரிதலை இன்னொருவருக்கு விளக்குதல், மற்றவர் கேட்டதிலிருந்து அவற்றை புரிந்து பார்வையாளர்களுடைய இருந்து அதே படம் தனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஷேர் பண்ணுற விஷயத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் விமர்சன சிந்தனைகளுக்கு பகுத்தறிவோடு இருக்கணும். இளங்கலை கற்பித்தலுடைய ஒரு விஷயங்கள் அது வந்து பார்ப்போம்.